என்னோட பேர் கோபி. நான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நபர். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி அருகாமையில் ஒரு வில்லேஜ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஐடியாஸில் வந்து ஒரு பயிற்சி மேற்கொண்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அட்வொகேட்ஸ்னு ஒரு ஒரு ட்ரைனிங் பயிற்சி நான் வந்து அட்டன் பண்ணோம். அதனோட இம்பாக்ட் நான் அட்டன் பண்ணதுக்கான இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னா, நாங்களே ஒரு 10 பேர் இதில் அட்டன் பண்ண ட்ரைனிங் அட்டன் பண்ண 10 பேர் கொண்ட குழு அமைச்சு நாங்களே ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும், ரைட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. இதன் மூலயமா தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு 10 பேர் கொண்ட குழு எல்லா இடத்துலையும் மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா சமூக சார்ந்த விழிப்புணர்வு, தூய்மை பணியாளருக்கான அவங்க வாழ்வியல் உரிமை, இது சம்மந்தமான பயிற்சி, அவங்களுக்கான உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்துட்டு அவங்களுக்கான பயிற்சியும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது சமீபத்தில் எங்கள் அமைப்புக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு ஐடியாஸ்லேருந்து. என்னென்னா அரசியல் பயிற்றுனருக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான அழைப்பு வந்தது. அமைப்பின் சார்பாக நான் வந்திருக்கேன் இங்கே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம காவல் நிலையத்திலேயோ பொதுமக்களிடத்தையோ அரசியல் சம்மந்தமான ஒரு சட்ட திருத்தங்கள் சட்டத்து சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறப்ப நம்மளுக்கான தெளிவான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு மெத்தனமாக சொல்லிவிடுவோம். இதுதான் விதிமுறையாக இருக்கும், நம்ம அட்வொகேட்டை கேட்டுட்டு சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நான் பயிற்சி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னோட அரசியல் சாசனத்தில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, அது எப்படி நம்ம போய் பொதுமக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும், அதை யாரை சந்திச்சு அது வழிமுறைகள் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் தெளிவாக தன்னம்பிக்கையாக நானே பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த பயிற்சி வந்து வலுவானதாக எனக்கு அமைஞ்சது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வின்சி. நான் வந்து ஐகஃப் அப்படின்ற மாணவர் பேர் இயக்கத்தில் மாநில முழுநேர பணியாளராக என்னோடய பணி ஆற்றிட்டு இருக்கேன். இப்போ நான் ஐடியாஸுக்கு எதுக்காக வந்தேன் அப்படின்னா, இந்திய அரசியல் சாசனம் நம்மளோட அடிப்படை உரிமைகள் நமக்கு தந்திருக்க இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சு அதை நான் பணி செய்கிற இடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி என்னோடய தாட் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி எனக்கு பேசிக் தெரியும் அப்படின்ற தாட்டில் தான் நான் வந்தேன். ஆனால் அது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட அடிப்படை உரிமைகள் சொல்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பற்ற அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வார்த்தையை நினச்சது. அதுக்குரிய ஃபுல் டெப்த்து ஒரு மீனிங் என்ன நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து எனக்கு முக்கியமாக கலந்துருத்தது என்னென்னா, ஒரு சமய சார்பற்ற நாடு தன்னோட இந்திய குடிமக்களுக்கு சமயம் சார்ந்த உரிமைகளை கொடுத்துருக்கு. எனக்கு பிடிச்ச மதத்தை நான் பின்பற்றலாம். எந்த இன்றைக்கி நான் கிறிஸ்டியனில் இருக்கேன், எனக்கு இந்த மதம் பிடிக்கலன்னா நாளைக்கு நான் ஹிந்து மதத்துக்கு போகலாம், ஹிந்து மதம் பிடிக்கலையா முஸ்லீம் மதத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு உரிமையை சமய சார்பற்ற நாடு வந்து கொடுத்துருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் சாசனங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளோட சொந்த வாழ்க்கை எடுத்தாலுமே குடும்பத்தில் ஆரம்பித்து சமுதாயம், நாடுன்ற எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னா இந்திய அரசியல் சாசனம் தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற விதத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். உண்மையாக இந்திய அரசியல் சாசனோட அடிப்படை என்ன, எங்கேருந்து வந்தது, அது நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்பட்டு இருக்குங்கிறது முழுமையாக கற்றுக்கிட்டேன். இதை நான் இப்போ எப்படி கொண்டு போக போகிறேன், ஒரு பயிற்றுனராக நான் எப்படி கொண்டு போக போகிறேங்கிறது என்னோடய கையில் இருக்குது. நான் வந்து பல தரப்பட்ட மாணவர்களை சந்திக்க போகிற ஒரு பணியில் இருக்கேன். மாணவர்கள் முக்கியமாக அது தெரிஞ்சிருக்கணும். மாணவர்கள் தெரிஞ்சால் மட்டும்தான், ஏன்னா வருங்கால தூங்க இளைஞர்கள் நம்ம சொல்கிறோம், அவங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தாலும் நம்ம முன்னெடுக்க முடியும். ஸோ மாணவர்கள்ட்ட நான் போகும்போது அவங்களுக்கு புரிகிற விதத்தில் அவங்கள அந்த நிலைமையில் நிற்க வச்சு யோசிக்க வைப்பேன் நான்.